தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா இல்ல தமிழ் வர்சஸ் ஹிந்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த லாங்குவேஜ் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இப்ப பட்டி தொட்டியிலிருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், எல்லா நியூஸ் சேனல் மீடியா சேனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு. பயங்கரமான விவாதத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மொழி போர் அப்படிங்கிறது இப்ப இந்தியால பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020ல எல்லா ஸ்டேட்லயுமே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னதுனால, ஆனா அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதி தொகை, அதாவது கல்விக்கான நிதியை அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. மிக முக்கியமா ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டோட அந்த லோகோல பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரூபாய் சிம்பிளுக்கு பதிலா ரூ அப்படிங்கிற தமிழ் எழுத்து பயன்படுத்துறதுனால அது மிகவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, எதனால இப்ப இந்தியால இந்த மொழி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தோட கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடுடைய growth, அது எக்கனாமிக்கலா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் வைஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தீங்கன்னாலுமே தமிழ்நாடு டாப்ல தான் இருக்கு. அது ஒரு பின்தங்கிய மாநிலமோ ஒரு வளர்ச்சி அடையாத மாநிலமோ கிடையாது. ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ மத்திய அரசானது பாத்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2020ல. அந்த பாலிசி படி எல்லா குழந்தைகளும் மும்மொழி கொள்கை, அதாவது 3 லாங்குவேஜ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்முடைய மதர் டங், செகண்ட் இங்கிலீஷ், தேர்டு பாத்தீங்கன்னா எனி லாங்குவேஜ், அது இந்தியன் லாங்குவேஜாவும் இருக்கலாம் இல்ல ஃபாரின் லாங்குவேஜா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பாலிசியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஹிந்தி சூஸ் பண்றீங்க, வேற லாங்குவேஜ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த 2 லாங்குவேஜ் பாலிசி போதும், இந்த 2 லாங்குவேஜ் பாலிசியில நாங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம், பிளஸ் எங்களோட எக்கனாமிக்ஸ் வைஸா இருக்கட்டும், எங்களுடைய எல்லா இண்டிகேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு, நாங்க எல்லாத்துமே நல்ல growth ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ நாங்க ஏன் எங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும், நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரியாலிட்டியில என்னதான் தேர்ட் லாங்குவேஜ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஸ்கூல்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல இந்த தேர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹிந்தியா தாங்க இருக்கு. ஸோ அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே இதுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இப்ப இது ஏன் மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வச்சதுனால இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல அந்த தமிழ்நாடு பட்ஜெட் லோகோல இந்திய ரூபாய் சிம்பிளுக்கு பதிலா தமிழ்நாட்டுல தமிழ்ல அந்த ரூ அப்படிங்கிற சிம்பிளை பயன்படுத்தி இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசு பொருளாச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அதுக்கு பயங்கரமா ட்வீட்டும் கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க, எப்படி நீங்க இந்த ஒரு சிம்பிளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுடைய மாநிலம், இது எங்களுடைய பட்ஜெட், இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 அஃபிஷியல் ஷெட்யூல் லாங்குவேஜஸ்ல தமிழும் ஒண்ணு. ஸோ அதனால தாராளமா நாங்க தமிழ் மொழியை பயன்படுத்தலாம், இதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இது இந்தியால ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. காரணம் அந்த லோகோ. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு எதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் நாங்க தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அந்த தேர்ட் லாங்குவேஜா நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க ஃபேக்ட் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியால இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்குங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ எத்தனை ஸ்டேட்ஸ்ல தேர்ட் லாங்குவேஜா சவுத் இந்தியன் லாங்குவேஜா இங்க படிக்கிறாங்க, அப்படி வேற ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறாங்க? மோஸ்ட்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹிந்தி தான். என்ன மெயினான காரணம்னா, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜையே அதை அழிச்சு ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. சில மாநிலங்கள்லாம் சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கூட கிடையாது, ஹிந்தி மட்டும்தான். ஸோ அப்படி இருக்க நிலைமையில ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க தமிழ் இங்கிலீஷ் அது கூட ஹிந்தியோட கட்டாயம் படிக்கணும்னு சொல்றீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு வாதமாவே இருக்கு. ஏன்னா இப்போ ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் ராஜஸ்தானி, குஜராத்ல அவங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் குஜராத்தி, மகாராஷ்டிரால அவங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் மராத்தி. ஆனா நீங்க அங்க போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மராத்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ராஜஸ்தானி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, குஜராத்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரிஞ்சிருக்கா ஓகே,
நீங்க எல்லா பக்கம் போயிட்டு வரலாம். ஸோ அந்த நிலைமை தான் இப்போ இருக்கு. அதுக்கு காரணம் ஹிந்தியை ஒரு பொதுவாரியான மொழியா எடுத்து கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்றதா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்காக ஒரு 1 இயர் மும்பையில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மராத்தி. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்டதுல ஒரு 3/4 பேர் வந்து ஹிந்தியில தான் பேசியிருப்பாங்களே தவிர யாரும் பார்த்தீங்கன்னா மராத்திலலாம் பேசலைங்க. ஹிந்தி படிச்சிங்களா இருந்தால் இங்கிலீஷில் பேசிடலாம், இல்லை அவங்களால இங்கிலீஷ் தெரியாதுங்களா இருந்தால் ஹிந்தி இது 2 தான் அங்கே பேசுகிறாங்களே தவிர மராத்தியெல்லாம் அங்கே பேசி நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ எங்கேயாவது ஒரு சில பக்கம் மராத்தி பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனா மராத்தி தான் அவங்களுடைய தாய்மொழி, அதுதான் அவங்களுடைய மதர் டங், அது அவங்களோட ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். பட் அதுல பேசுறவங்க எழுதுறவங்க ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இன்னமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கூட சொல்லணும் அப்படின்னா, என்னோட டீம்ல ஒர்க் பண்ண ஒருத்தர், அவர் ஒரு மகாராஷ்டிரியன். அதாவது மகாராஷ்டிரால தான் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய மதர் டங் தாய்மொழியே பார்த்தீங்கன்னா மராத்தி தான். ஆனா அவருக்கு மராத்தி பேச தெரியாதுங்க. மராத்தி அவருக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, மராத்தி பேச தெரியாது. யாராவது மராத்தி பேசினாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் புரியுமா, பட் ஆனால் மராத்தி பேச தெரியாதான். ஆனா மராத்தி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மதர் டங். ஆனா அவருக்கு ஹிந்தி நல்லா பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும். அப்கோர்ஸ் அவர் இப்போ நம்ம ஒர்க் பண்றதுனால கண்டிப்பா அவருக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்க நிலைமை தான் மகாராஷ்டிராவில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்டோடைய அவங்களுடைய மதர் டங், அந்த நேட்டிவ் லாங்குவேஜை விட ஹிந்தி தான் வந்து ப்ரிடாமினண்டா இருக்கு. அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டே ஹிந்தியை ப்ரொமோட் பண்றது தான். ஸோ இதனாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஸோ அதனால எங்களுக்கு ஹிந்திங்கிறது விருப்பப்படுறீங்க கத்துக்கிட்டோம், விருப்பப்பட்டு படிக்கிறீங்க தாராளமா படிக்கலாம், அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. ஆனா நாங்க பள்ளிகள்ல கட்டாயம் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசியை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு 2000 கோடி நிதியை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்து நீங்க எங்களை இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா கூட நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கறத திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்டா இருக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும். பட் இதுல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரொம்பவே நெகட்டிவா, எதுவுமே கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு, நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜ் வந்து அவங்க ஒரு மேஜர் கன்சர்னா எடுத்து இதன் காரணமாக தான் நாங்க இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவங்களோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இது ஒரு பயங்கரமான டிபேட்டா போயிட்டு இருக்கு. கடைசியில இது என்ன ஆகும், மத்திய அரசு ஓகே தமிழ்நாடுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்து 2 லாங்குவேஜ் பாலிசியை அலோ பண்ணிடுவாங்களா, இல்ல கட்டாயம் 3 லாங்குவேஜ் பாலிசி தான், நீங்க 3 லாங்குவேஜ் படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.